அருமையான சகோதரர்களே, வருங்கால இஸ்லாத்தினுடைய உயர்வு தாழ்வுகளுக்கு சொந்தக்காரர்களான இளைஞர் பெருமக்களே, எதிர்கால இஸ்லாத்தின் சந்ததிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பும் ஷஃபாஅத்தும் புனித ஜும்மாவினுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக வேண்டி குழுமியிருக்கின்ற நம்மின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் நாம் நேசிப்பவர்கள் மீதும் நம்மை நேசிப்பவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. சகோதரர்களே, அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸு கலையிலே தேர்ச்சி பெற்ற, குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவதிலே மிக சிறந்து விளங்கிய அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோளிலே கை போட்டுக்கொண்டு ஒரு செய்தியை சொன்னார்கள். இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையாளன், ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்துல்லாவே, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல் வஉத் ஃபீ நஃப்ஸிக மின் அஸ்ஹாபில் குபூர். அப்துல்லா, இந்த உலகத்திலே ஒரு மூமினாக வாழ வேண்டும் என்றால், நாளை மறுமையிலே நீ வெற்றி பெற வேண்டும் என்றால், மஹ்ஷரிலே உன்னுடைய கேள்வி கணக்கெல்லாம் இலகுவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாளை அல்லாஹ்வினுடைய உயர்ந்த கூலியான சுவர்க்கம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒரு பரதேசியை போன்று வாழ்ந்துவிடு, அல்லது ஒரு வெளிநாட்டுக்காரன் வேறொரு நாட்டிலே வந்தால் எப்படி வாழ்வானோ அது மாதிரி வாழ்ந்துவிடு. சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த உபதேசம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது. அடுத்து சொன்னார்கள், அவ் ஆபிரு சபீல், ஒரு வழிபோக்கனை போன்று நீ இரு. உத் ஃபீ நஃப்ஸிக மின் அஸ்ஹாபில் குபூர், நான் கபருக்கு செல்லக்கூடியவன் என்ற ஒரு சிந்தனையோடு உன்னுடைய நஃப்ஸை நீ அமைத்துக்கொள் என்று சொன்னார்கள். வேறொரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் மாற வேண்டும் நபியே, நான் திருந்த வேண்டும் நபியே, நான் என்னுடைய வாழ்க்கை பாதையை சரியான முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் நபியே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தேட்டம், எல்லா ஆசாபாசங்களும், எல்லா ஆடம்பரங்களும், எல்லா கேளிக்கைகளும் அழுத்து போனதற்கு பின்னால் இந்த உலகத்திலே எந்த இன்பம் நிலையானதில்லை என்று குர்ஆன் சொன்னதோ அத்துணை இன்பங்களையும் தேடி தேடி பிடித்து அனுபவித்து அதிலெல்லாம் ஒரு இன்பம் கிடைக்கவில்லை என்று தெரிந்ததற்கு பின்னால் ஒரு கட்டத்திலே வாழ்க்கை பயணத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை இன்றைய இந்த நவீன உலகத்திலே எப்படி பெரும்பாலான இளைஞர்களுக்கு ஒரு தேட்டம் இருக்கிறதோ, ஒரு ஆவல் இருக்கிறதோ, அது மாதிரியான ஒரு ஆவல். கடந்த வாரத்திலே அரபுலக செய்தி ஊடகங்களிலே மிகப்பெரிய செய்தியாக வெளியானது, போப்பாண்டவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி. இப்பொழுது இருக்கின்ற இந்த போப்பிற்கு முன்னால் ஒரு போப் ரிசைன் செய்தார். கிறிஸ்தவ உலக வரலாற்றிலேயே போப் ரிசைன் செய்வது என்பது, ராஜினாமா செய்வது என்பது, தன்னுடைய பதவியை தானாக துறப்பது என்பது இதுதான் முதல் முறை. அன்று என்னவெல்லாமோ காரணத்தை சொன்னார்கள் மீடியாக்கள். ஆனால் ஒரு செய்தி கசிந்து கொண்டே இருந்தது, அவர் குர்ஆனை படிக்க ஆரம்பித்து விட்டார், முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. ராஜினாமா செய்ததற்கு பின்னால் அவரை பற்றிய எந்த செய்தியும் வெளியாகவில்லை. கடந்த வாரத்திலே அரபு ஊடகங்கள் அந்த செய்தியை வெளியிட்டது.
உலக கிறிஸ்தவர்களுக்கு தலைமை பீடமாக அமைந்திருக்கின்ற போப், கடந்த போப் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி மேற்கத்திய ஊடகங்களும் இந்திய ஊடகங்களும் இதுவரையிலும் அதை ஒரு செய்தியாக வெளியிடவே இல்லை. ஆனால் செய்தி உண்மையானது. அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்தை வளர்க்கிறான் என்பதற்கு இந்த உலகம் நிதர்சனமானது. அப்படி சகோதரர்களே, வெவ்வேறு மதங்களிலே தலைமை பீடத்தில் இருப்பவர்கள் கூட தான் சார்ந்திருக்கக்கூட கொள்கையிலே உண்மை இல்லை என்பதை தெரிந்தவுடன் ஒரு தேட்டம் அவர்களுக்கு எது உண்மை, எது யதார்த்தம், எது இறைவனுடைய மார்க்கம், எது இறைவன் சொன்ன கொள்கை, எது இறைவனுடைய சட்டதிட்டம், எல்லோருக்கும் ஒரு தேட்டம் இன்றைக்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், பெரும்பாலான இளைஞர்களிடத்திலே அந்த தேட்டம் நிறைந்திருக்கிறது. அப்படி ஒரு தேட்டத்தோடு வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரசூலே, நான் ஹராமிலே உழன்று கிடந்தேன் நபியே, ஹராமிலேயே என்னுடைய காலத்தை கழித்து விட்டேன் நபியே. இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் எண்ணிலடங்காத பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்கிறது நபியே. நான் மாற வேண்டும் நபியே, நான் திருந்த வேண்டும் நபியே. என்னுடைய பார்வை இனிமேல் ஹலால்களை மட்டுமே பார்க்க வேண்டும் நபியே. இந்த நாவு இருக்கிற புனிதங்களை மட்டுமே பேச வேண்டும் நபியே. இந்த காதுகள் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் நபியே. இந்த கரங்கள் இருக்கிறது நன்மைகளுக்காக வேண்டி மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும் நபியே. யா ரசூலல்லாஹ், எத்தனையோ ஹராம்களுக்காக வேண்டி அடி எடுத்து வைத்த இந்த பாதங்கள் இனிமேல் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக வேண்டி மட்டுமே அடி எடுத்து வைக்க வேண்டும் நபியே. எனக்கு உபதேசம் செய்யுங்கள் ரசூலே, எனக்கு உபதேசியுங்கள் ரசூலே. நான் என்ன செய்தால், என்ன காரியத்தை செய்தால், எந்த அடிப்படையில் இருந்தால் என்னுடைய இந்த எண்ணங்கள் நிறைவேறும் நபியே. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேட்டம் அதுதானே. அலிம்சா, நான் திருந்தணும், இமாம் அவர்களே நான் திருந்த வேண்டும், நான் தொடணும், நான் நோன்பு வைக்கணும், நான் இஸ்லாமிய காரியங்களை செய்ய வேண்டும், என்னோடு படிப்பவர்களுக்கு, என்னுடைய கல்லூரியிலே என்னோடு உடன் வருபவர்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். ஆனால் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது தெளிவாக இருக்கிறேன், பயபக்தியோடு இருக்கிறேன், இனிமேல் ஹராமை பார்க்கவே கூடாது என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கிறேன், இனி ஹராம்களை பேசக்கூடாது, ஹராமின் பக்கம் அடியெடுத்து வைக்கக்கூடாது என்ற உறுதிப்பாட்டோடு நான் வெளியேறுகிறேன். ஆனால் நட்பு வட்டத்திற்கு சென்றதற்கு பின்னால் அதெல்லாம் அப்படியே மாறுது. அப்புறம் கேலி கிண்டல் தமாசை, அப்புறம் அப்படியே அவங்க கூட சேர்ந்து சில ஹராம்களில் ஈடுபடுவது, மறுபடியும் அடுத்த வாரம்தான் சார்ஜ் ஏறுது. நாங்கள் இங்கே வருவது எங்களுடைய சார்ஜை ஏற்றுக்கொள்ளத்தான். அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு சிந்தனை இன்றைக்கு குமரி மாவட்டத்தினுடைய பெரும்பாலான இளைஞர்களுக்கு இருப்பதே அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். அல்லாஹ் இதை நிலைநிறுத்தி தருவானாக. இப்படி இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேட்டம் அந்த சஹாபிக்கு இருந்தது. என்ன செய்தா நான் இதுல நிலையாயிருப்பேன், இனி நான் ஹராம பார்க்க கூடாது, இனி நான் ஹராம பேசக்கூடாது, இனி ஹராமின் பக்கம் என்னுடைய கால்கள் எடுத்து வைக்க கூடாது. என்ன செய்யலாம் நபியே, நீங்க சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசத்தை இந்த மாவட்டத்து இளைஞர்களை மனதிலே நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வஅமலில் ஆখিরা வஅமலில் ஆখিরা கன்னக தமூது கதா. என்ன காரியத்தை செய்தாலும் இது ஆகிரத்தில் நமக்கு பிரயோஜனம் அளிக்குமா என்பதை சிந்தித்து செய். இதுதான் சுருக்கமா. என்ன காரியத்தை நீ செய்தாலும், ஒரு ஆளுக்கு ஒரு சதக்கா கொடுக்கிற, ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யற, ஒரு வார்த்தை பேசுற, ஒரு விஷயத்தை எடுக்கிற, இதை பேசுவதனால் எனக்கு மறுமையில் என்ன நன்மை, இதை செய்தால் மறுமையில் என்ன நன்மை, இதை பேசாவிட்டால் மறுமையில் என்ன நன்மை, இதை செய்யாவிட்டால் மறுமையில் எனக்கு என்ன பிரயோஜனம். இப்படி எந்த காரியத்தை நீ பேசினாலும், எந்த சபையில நீ உட்கார்ந்தாலும், எந்த கூட்டத்தோடு நீ அமர்ந்திருந்தாலும், எந்த தொழிலை செய்தாலும், எதை விட வேண்டும் எதை விடக்கூடாது என்று நீ தீர்மானித்தாலும், இதனால மறுமையில எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதை சிந்தித்து செயல்படு. அடுத்து இப்படி ஒரு சிந்தனை வரணும்னா அடுத்து நீ செய்ய வேண்டியது கன்னக தமூத்து கதா, நீ நாளைக்கு மரிச்சிருவ, மரணிச்சிருவ அப்படின்னு நினைச்சுக்கோ. இந்த வெள்ளிக்கிழமை அது என்னுடைய கடைசி வெள்ளிக்கிழமை,
இனி ஒரு வெள்ளிக்கிழமை என்னுடைய வாழ்வில் வருமா என்று எனக்கு தெரியாது என்று சிந்தனை. அடுத்த அசருக்கு நான் இருப்பேன் நான் தெரியாது. முஆத் இப்னு ஜபலிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பரிபூர்ணமாக ஈமான் கொண்டு விட்டீர்களா முஆதே? ஆமாம் நபியே. சொல்லுங்க, எப்படி ஈமான் கொண்டிருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு சாயங்காலமும் ஒவ்வொரு அந்தி வேளையும் வருகின்ற பொழுது அடுத்த நாள் காலையில் நான் இருக்க மாட்டேன் என்ற சிந்தனையோடு படுக்கிறேன். ஒவ்வொரு காலையும் எழுகின்ற பொழுது இன்றைய இரவு நான் உறங்குவதற்கு இருக்க மாட்டேன் என்ற சிந்தனையோடு எழுகிறேன். ஒவ்வொரு வக்தும் தொழுகின்ற பொழுது இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுகிறேன். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்ற பொழுது அடுத்த அடி வைப்பதற்கு எனக்கு ஆற்றலும் சக்தியும் ரூஹும் இருக்குமா என்று யோசித்து அடி எடுத்து வைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உணர்ந்து கொண்டீர்கள் முஆதே, உணர்ந்து கொண்டீர்கள். அப்ப சகோதரர்களே, வாழ்க்கையில நம்ம திருந்தணும்னா, வாழ்க்கையில நம்மளை நாம சீர்திருத்தணும்னு சொன்னா, யதார்த்தமாக மூமினாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயங்கள். ஒன்று, எதை செய்தாலும் ஆகிரத்தில் இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிட்டு செய்யறது. அடுத்து, நாளை நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது என்ற சிந்தனையோடு வாழ்வது. இதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தோளிலே கை போட்டு கொண்டு அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள். இங்கிருந்து கல்ஃபுக்கு போறோம், நம்முடைய நியத்து நம்மளும் ஊர்ல ஒரு வீடு வாங்கணும், நம்ம பிள்ளைகளும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், நம்மளும் சமூகத்தில் கண்ணியமாக வாழணும். அங்கே போய் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விசா நண்பர்கள்ட்ட கேட்டு அல்லது ஏஜென்சியில் போய் விசாவை வாங்கி அதுக்கு வட்டிக்கு வாங்கி கொடுத்து அங்கே போய் யாராவது உறங்கி கிடப்பாங்களா? அங்கே போய் கொடுத்திருக்கக்கூடிய அக்காமடேஷன்ல உறங்கி கிடந்தா அவன் யாரு? அவன் பைத்தியாரன் நம்ம பாஷையில. சகோதரர்களே, இன்றைக்கு நாம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்தோம்? நாளை மறுமையிலே நாம மஹ்ஷர்ல தலை நிமிர்ந்து நிற்கணும். ஹவுதுல் கௌதரில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்கரத்தால் அந்த பானத்தை வாங்கி குடிக்க வேண்டும். நாளை அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை சம்பாதித்து நிலைபெற செய்வதற்காக வேண்டி உலகத்திலே வந்துவிட்டு நாம் காட்டக்கூடிய அக்கிரமங்கள், அநியாயங்கள் என்னென்ன அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்ட்ரியேட், அந்நிய தேசத்தவர்கள். நமக்கு இந்த தேசம் சொந்தமல்ல. பாசிச சக்திகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு இந்த தேசம் சொந்தமல்ல என்பது. நமக்கு இந்த உலகமே சொந்தமல்ல. இன்ஹிய இல்லா மதாஉல் குரூர். குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்கிறது, இது ஏமாற்றக்கூடிய உலகம், இது ஏமாற்றக்கூடிய உலகம், எல்லாம் ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் நிறைந்திருக்கின்ற உலகம். இது உனக்கு நிரந்தரம் அல்ல. எதுக்காக வேண்டிங்க வந்திருக்கிற? மறுமையில வீடு கட்டணும், சொர்க்கத்தில. மறுமையில ஒரு பெரிய பூஞ்சோலை வேண்டும் நமக்கு, நம்முடைய குடும்பத்தோடு உலா வருவதற்கு. துனியாவில வீடு வேணும், துனியாவில பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்நிய தேசத்துல கிடந்து அடிமைப்பட்டு கிடந்து வியர்வை சிந்தி அரபி இடத்திலே அடி வாங்கி குடும்பத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என்னருமை இளைஞர்களே, நாளை ஆகிரத்திலே நிரந்தரமான ஒரு வீடு, நிரந்தரமான ஒரு குடும்பம், மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, அதற்காக வேண்டி என்ன செய்திருக்கிறோம்? இப்போ எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை நாம இந்த உலகத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம விரும்பாத ஒரு விஷயம் எதுன்னு சொன்னா அது மௌத்து தான். ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எந்த நேரத்திலையும் நீ மரணிக்கக்கூடியவங்கிற சிந்தனையோட வாழ்ந்தா நீ யாரை பத்தியும் புறம் பேச மாட்ட, யாருக்கும் துரோகம் செய்ய மாட்ட, யாரை பற்றியும் அவதூறு பேச மாட்ட, யாருடைய பொருளையும் நீ எடுக்க மாட்ட, யாருடைய மனசையும் நோகடிக்க மாட்ட. அதுக்கு என்ன சிந்தனை வேணும்? எந்த நேரத்திலையும் நான் மரணிச்சு போவேன். ஆனால் என்ன சிந்தனை இருக்கிறது எல்லோருக்கும்? இதுல கருத்து வேறுபாடே கிடையாது. நாத்திகர்களும் ஆத்திகர்களும் முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் எல்லோரும் ஒற்ற கருத்துடையவர்கள். நாம் எல்லாம் மறிக்க போறோங்கிறதுல அப்படிதானே? அதுல யாருக்காவது கருத்து வேறுபாடு இருக்கா? இல்ல, எல்லோரும் நாம் எல்லாம் மறிச்சிருவோம் அப்படிங்கிறதுல நாம உறுதியா இருக்கிறோம். ஆனா இன்னொரு உறுதியும் நமக்கு இருக்கு.
என்ன உறுதி? நாமெல்லாம் மரிச்சிருவோம் அப்படிங்கிறதுல உறுதியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. இன்னொரு உறுதி என்னன்னு சொன்னா, இப்ப மரிக்க மாட்டோம். எப்போ? இப்ப மரிக்க மாட்டோம். யாருக்காவது சொல்ல முடியுமா அப்படி? ஆனா அப்படி நாம நம்முடைய சிந்தனையில வச்சிருக்கிறோம். யாருடைய கபரு எங்கே இருக்கும் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா சகோதரர்களே? இன்றைக்கு உலகம் வென்றெடுக்க முடியாத ஒரு விஷயம் மரணம் மட்டும்தான். வேற எல்லாவற்றையும் வென்றெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இன்றைக்கு தோற்று போய் நிற்கிறார்கள். மரணத்தை எப்படி வென்றெடுப்பது? ஒரு மனிதனுடைய ஜனனத்தை தடுப்பதற்கு 1000 முயற்சிகள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். ஆனால் மரணத்தை தடுப்பதற்கு இதுவரையிலும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் எல்லோரும் தோற்று போய்விட்டார்கள். ஆனா நாம என்ன செய்யறோம்? அதை எப்படியாவது வென்றெடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். மரணத்தை தடுத்துடலான்னு பார்க்கிறோம். இன்றைக்கு மேற்கத்திய உலகத்திலே இறந்து போகக்கூடியவர்கள் கடைசி கட்டத்திலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்களாம். மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசியத்தை அட்வைஸ் பண்றாங்களாம். நான் இறந்துட்டா என்னை செமிட்டரியில் கொண்டு போய் புதைச்சிடாத, அல்லது மயானத்தில் கொண்டு போய் எரிச்சிடாத, ஒரு பாக்ஸில் வச்சு மம்மி இருக்குதே, எகிப்தில் இருக்கக்கூடிய மம்மி மாதிரி, அது மாதிரி ஐஸ் பாக்ஸில் வச்சு எங்கேயாவது பாதுகாத்து வச்சுக்கோ. பிள்ளைங்க கேட்குறாங்களாம், ஏன் அப்பா? விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. வளரக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் இனிமேல் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கலாம் என்ற ஒரு கண்டுபிடிப்பை யாராவது கண்டுபிடித்தால், மகனே ஐஸ் பாக்ஸில் இருந்து என்னை எடுத்து எனக்கும் உயிர் கொடுத்து என்னையும் வாட வச்சிரு. இது பத்திரிகை செய்தி, நான் ஏதோ கதை விடுறேன் நினைக்காதீங்க. மேலை நாட்டில் இறந்து போகக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிரபல்யமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வசியத்து, கடைசி உபதேசம் இது என்று மேலை நாட்டவர்கள் செய்திகளாக நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லோருக்கும் ஒரு ஆசை, இன்னும் கொஞ்சம் வாழணும், இன்னும் கொஞ்சம் வாழணும். நாம மரணிக்க போறோங்கிற சிந்தனை நம்மிடத்திலே இல்லை. மரணத்தை தடுப்பதற்கு இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, குர்ஆன் நமக்கு சில செய்திகளை சொல்லித் தருகிறது. நமக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் அதற்கு முயற்சி செய்தார்கள், தோற்று போனார்கள் என்று. சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد وثمود الذين جابوا الصخر بالواد. ألم تر நபியே, அவர்கள் பார்க்கவில்லையா நபியே? பார்க்கவில்லையா நபியே? நாசாவினுடைய விஞ்ஞானிகள் எப்படியாவது இறந்த மனிதர்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தால் மீண்டும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மேலை நாட்டவர்களை பார்த்து குர்ஆன் கேட்கிறது. சகோதரர்களே, அலம் தர நபியே, அவர்கள் பார்க்கவில்லையா நபியே? கைஃப ஃபஅல ரப்புக பிஆத், ஆத் சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை பார்க்கவில்லையா நபியே? இரமதாத்தில் இமாத், இரம் என்ற ஒரு நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், தூண்களை போன்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆதி சமூகம் எப்படி இருக்குமா? நம்ம வீட்டில் இன்னைக்கு தென்னை மரம் இருக்குது இல்லையா? தென்னை மரம், பனை மரம் இதை விட உயரமாக இருப்பார்களாம். அந்த அளவுக்கு உடலினுடைய சரீரத்தினுடைய அகலமும் அவர்களுக்கு இருக்கும். அவ்வளவு ஹைட்டும் அவ்வளவு வெயிட்டும். சும்மா கொஞ்சம் ஒரு 6 அடி இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பாடி எல்லாம் பெருசா இருந்தாலே நமக்கு எவ்வளவு திமிரு, வாடா போட்டு பார்ப்போங்கிறோம் இல்லையா? கொஞ்சம் ஹைட்டும் வெயிட்டும் கொஞ்சம் கட்ஸும் மசில்ஸும் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளவு அகங்காரம். அப்படின்னா தென்னை மரம் வரைக்கும் வளர்ந்து இருக்கக்கூடியவன், அந்த அளவுக்கு சரீரமும் வீதியாக இருக்கக்கூடியவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். அவன் சொன்னா, மரணம்லாம் எங்களுக்கு ஒண்ணு வராது. ஊது நபிகிட்ட சொன்னா, என்னவே மிரட்டிட்டு இருக்கேரு, அல்லாஹ் 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 சொல்லுவ மாட்டேன், அல்லாஹ்ட்ட சொல்ல எங்களை அழிக்க சொல்லும். இன்னைக்கு நம்மள சில பேர் பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த அல்லாஹ்வுக்கு கண் இல்லையா அப்படிங்கிறது மாதிரி.
அல்லாஹு தஆலா வஸഖரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ தமானியத அய்யாமின் ஹுஸூமன் பதரல் கௌம ஃபீஹா ஸரஆ கஅன்னஹும் அஜாஸு நഖ்லின் காவியா. குர்ஆன் சொல்கிறது, 7 இரவும் 8 பகலும் அவர்களின் மீது மழையை பொழிய செய்தோம். அடையாளம் தெரியாம போயிட்டான். ஒண்ணு செய்யல அல்லாஹ். அவ்வளவு ஹைட், அவ்வளவு வெயிட் எல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்றான், நான் ஒண்ணுமே செய்யல. பூகம்பத்தை ஏற்படுத்தல, சுனாமியை ஏற்படுத்தல. ஒரு 7 பகல் 8 இரவு மழை பொழிய செய்தேன். அவன் அடையாளமே தெரியாம போயிட்டான். அலந்தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆது சமூகத்தை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நபியே அவர்கள் பார்க்கவில்லையா? அப்புறம் உன்னால எப்படிடா மரணத்தை தடுக்க முடியும்? உன்னை விட உயரமானவன், உன்னை விட தடிமனானவன், அவன் நினைச்சா நமக்கெல்லாம் மரணம் வராது. அதற்கு பின்னால் வந்த சமூது கூட்டத்தார்கள், வஸமூத் அல்லதீன ஜாபு ஸஹர பில் வாத். சமூது அப்படிங்கிற ஒரு கூட்டம், அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜேசிபி வச்சு பாறையை தோன்றது மாதிரி தன்னுடைய கரங்களால் பாறையை தோண்டி அதிலே வீடுகள் அமைத்துக் கொண்டவர்கள். சாலி நபிகிட்ட சொன்னா, என்ன சாலியை சும்மா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை வணங்கணும், இதை வணங்கக்கூடாது. ஆது சமூகம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிற கதையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லாதீங்க. ஆது சமூகம் ஹைட்டு வெயிட்டு எல்லாம் இருந்துச்சு, ஆனா அவன்கிட்ட புத்தி இல்லை. யாரு சொன்னது? சமூக கூட்டம் சொன்னது. அவர்களுக்கு உயரமும் பாடியும் இருந்தது, சரீரமும் இருந்தது, புத்தி இல்லை. ஆனால் எங்களுக்கு புத்தி இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய உறைவிடங்களை, இல்லங்களை எதில் வச்சிருக்கிறோம்? பாறைகளுக்குள்ள தோண்டி உள்ள வச்சிருக்கிறோம். எதுவும் அஃபெக்ட் ஆகாது, எதுவும் அஃபெக்ட் ஆகாது. இன்னைக்கு நமக்கும் அப்படித்தான். நம்முடைய வீடுகளில் சகல பாதுகாப்புகளும் இருக்கிறது. வெப் கேமரா, அப்புறம் வீடுக்கு பெயிண்ட் கூட கோட்டிங்ல, வெயில் அடிச்சா மழை பெய்ஞ்சா ஒண்ணு செய்யக்கூடாது. சகல பாதுகாப்பு கருவிகளும் நமக்கு இருக்கிறது. சகோதரர்களே, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ, த பியூட்டி ஆஃப் ஈஸ்ட், கிழக்கு தேசத்தின் அழகி என்று மேற்கத்திய ஊடகங்களால் வர்ணிக்கப்பட்ட பெண்மணி, இன்னும் சில தினங்களில் பாகிஸ்தானுடைய பிரதமர் பதவியை வகிக்கப் போவது அந்த பெண்மணி தான் என்று ஊடகங்கள் எல்லாம் மிக பெரிதாக தலையங்கத்திலே எழுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ரத்தத்தை குடித்து தன்னுடைய பெயரை நிலைநிறுத்தி கொண்ட ஒரு பாசிச சக்தியினுடைய கேடுகெட்ட ஒரு கொலைவெறியனை எப்படி இன்றைய ஊடகங்கள் நாளைய இந்தியாவின் பிரதமராக வர்ணித்துக் கொண்டிருக்கிறதோ, அது மாதிரி ஒரு பெண்மணி ஒரு இஸ்லாமிய நாட்டிற்கு பிரதமராக வருவதை மேற்கத்திய ஊடகங்கள் விரும்பியது. எனவே அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இன்னும் ஒரு 15 தினங்களில் பாகிஸ்தானை ஆளப்போவது கிழக்கு தேசத்தின் அழகி. அன்று மேற்கு தேசத்தின் அழகி டயானா, கிழக்கு தேசத்தின் அழகி பெனாசிர் பூட்டோ. 6:45 6:45 லாகூரில் உள்ள ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பெனாசிர் பூட்டோ தேர்தல் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். 6:43 CNN, BBC தொலைக்காட்சிகள் அவர்களுடைய செயல்பாடுகளை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. 6:45 மேடை ஏறுவதற்கு முன்னால் தன்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட், பர்சனல் செக்ரட்டரி இடத்திலே மேக்கப் கிட்டை வாங்கி தன்னுடைய லிப்ஸ்டிக்கை சரி செய்து கொண்டு, கண்மையை சரி செய்து கொண்டு, முகத்தை அலங்காரப்படுத்திக் கொண்டு 6:45 மேடைக்கு வருகிறாள். லிப்ஸ்டிக் பூசிய அந்த உதடுகள், கண்மையை பூசிய அந்த கண்ணிமைகள், மேக்கப் செய்த அந்த கன்னங்கள் எல்லாம் 6:45 60க்கும் மேற்பட்ட துண்டுகளாக சிதறடிக்கப்படுகிறது. புல்லட் ப்ரூஃப் கார் இருக்கு, கருப்பு பூனை படைகள் இருக்கிறது, எக்கச்சக்கமான பாதுகாப்பு வளையங்கள் இருக்கிறது. உலகமே சொன்னது இன்னும் 15 தினங்களில் பாகிஸ்தானை ஆளப் போகிறாள் என்று. ஆனால் நிர்ணயிப்பது அல்லாஹ். சகோதரர்களே, அவர் பாகிஸ்தானை ஆள வேண்டுமா அல்லது அவளுடைய உடலை பாகிஸ்தான் மக்கள் தேடி பிடிக்க வேண்டுமா என்பதை இந்தியாவிலும் அதுதான். இந்திய ஊடகங்களுக்கும் நாம் சொல்ல போவது அதுதான். இந்தியாவை ஆள்வது யார் என்பதும், இந்திய மக்கள் யாரை விரட்டி அடிப்பார்கள் என்பதும் தீர்மானிப்பது அல்லாஹ்.
அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் முஸ்லிம்கள். உலக வரலாறு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே எந்த பாதுகாப்பும் யாரையும் மரணத்தை விட்டும் தடுக்காது. நாம் வேண்டுமானால் நினைத்துக் கொள்ளலாம். இந்தியாவினுடைய இரும்பு பிரதமர் என்று வர்ணிக்கப்பட்ட இந்திரா காந்தியினுடைய நிலைமை என்ன? எதை பாதுகாப்பு என்று அவர் கருதினாரோ அந்த பாதுகாப்பாளர்களாலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். சமூக கூட்டம் சொன்னது, ஆருக்கு ஹைட் இருந்துச்சு, வெயிட் இருந்துச்சு, புத்தி இல்லை, அவனுக்கு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. கோல்கேட் மாதிரி ஒரு பாதுகாப்பு வளையத்தை சமூக கூட்டம் ஏற்படுத்தியது. இந்த பாறைக்குள்ள மரணம் வராது சகோதரர்களே, பாறைக்குள்ள மரணம் வராது. நமக்கெல்லாம் அப்படித்தான் ஒரு சிந்தனை. ஷவுக்கத் அலிக்கு இன்று ரூஹ் போகாது. உங்களுக்கெல்லாம் ஒரு சிந்தனை, நாம இன்னைக்கு மறிக்க போறதில்லை. நமக்கு இன்னும் எவ்வளவோ பேலன்ஸ் இருக்கிறது, எவ்வளவோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறது, எவ்வளவோ பொறுப்புகள் இருக்கிறது. அது மாதிரி அவன் சொன்னா, இந்த பாதுகாப்பு வளையத்தை மீறியெல்லாம் உங்க மலக்குல் மௌத் வரமாட்டாரு. சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உபதேசித்தார்கள், லா யன்ஃபஉக்கும் நுஸ்ஹி, எந்த உபதேசமும் அவர்களுக்கு பயனளிக்காது. ஆலு சவாஉன் அலைனா அவல்த அம் லம் தகும் மினல் வாயிலின். சாலிஹே சாலிஹே ஆலு சவாஉன் அலைனா அவல்த அம் லம் தகும் மினல் வாயிலின். எங்களை விட்டுருங்க சாலிஹே, நாங்க எங்க போக்குல போறோம், எங்களை விட்டுருங்க. நீங்க எங்களுக்கு உபதேசம் பண்றதும் ஒண்ணுதான், உபதேசம் பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதான். நம்ம சொல்ற மாதிரி அவர் வாட்டில் அங்க கத்திட்டு இருப்பாரு, நம்ம கொஞ்ச நேரம் இருந்து உறங்கிட்டு வந்தோமா. இவரு சொல்லி நம்ம திருந்துறதா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு. இமாம்கள் சொல்லி நம்ம திருந்துறதா? பயான் கட்டோன்னா திருந்திடணுமா? அவர் பாட்டுல சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம பாட்டுல நம்முடைய வேலைகள். சவாவுனாலேனா அம்லம் தக்கும் மினல் வாயிலின். நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றது ஒண்ணுதான், அட்வைஸ் பண்ணாம இருக்கிறது ஒண்ணுதான். உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க என்று சொன்னார்கள் சமூக கூட்டம். அல்லாஹ் ஒரு பெரிய பேரிடியை ஏற்படுத்தினான். ஆது கூட்டத்துக்காவது மழையை வச்சு அடிச்சான். அல்லாஹ் சொன்னா, என்னடா பெரிய பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருக்கிற, ஒரு பேரிடி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அடுத்த நாள் காலையிலே அவர்கள் எல்லாம் நாசமடைந்தவர்களாகத்தான் அவர்களுக்கு விடியல் ஏற்பட்டது. பெரும் சப்தத்தில் அழிக்கப்பட்டவர்கள் சமூக கூட்டம். அதனால இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் மரணத்தை தடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். குர்ஆன் நமக்கு சொல்கிறது, அவர்களை எல்லாம் பார்த்தீர்களா, அவர்கள் எல்லாம் மரணத்தை வென்றெடுக்க வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் அடிக்கப்பட்டார்கள். அப்படிலாம் நீ தூசு. அல்லாஹ் சொல்றான், நீ ஒன்னும் ஆது கூட்ட மாதிரி இல்ல, நீ ஒன்னும் சமூக கூட்ட மாதிரி இல்ல. அவனுக்கு பலமோ புத்தியோ உடல் வலிமையோ உனக்கு கிடையாது. அப்புறம் நீ என்ன தைரியத்திலடா வாழ்ந்துட்டு இருக்கிற? நீ என்ன தைரியத்தில் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற? நீ என்ன தைரியத்தில் அனாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். சகோதரர்களே, மலக்குல் மௌத் எங்க இருந்தாலும் வருவார். ஐனமா தகூனு யுதரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்தாலும் யுதரிக்குமுல் மௌத், மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, வலுமான இரும்பு கோட்டைகளுக்கு உள்ளே நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நீ ஏற்படுத்தி இருந்தாலும் என்ன செய்வாரு? காபுலுல் அர்வா சொன்ன நேரத்துக்கு, அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு வந்துவார். இமாம் கஸாலி அவர்கள் சொல்லுவார்கள், தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடிய குழந்தைக்கு, அந்த கருவுக்கு 4 மாசத்துல அல்லாஹு தஆலா ஒரு மலக்கு அனுப்புறான். அரிசல இலைகள் மலக்கு ஒரு வானவரை அனுப்புறான். அனுப்பி அந்த 4 மாசத்திலிருந்து அவருடைய விதி எல்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த 4 மாதத்திலிருந்து என்ன ஆகுது? அந்த குழந்தைக்கு உயிர் கிடைக்குது. அந்த குழந்தை சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தை எத்துணை சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் என்று அன்றைய தினம் அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறானோ, அதிலிருந்து ஒவ்வொரு சுவாசமும் அவனுடைய ஆயுளில் குறைந்து கொண்டே வருகிறது. மூச்சு விடும்போது நினைக்கணும், மூச்சு பிடிச்சு பேசுறோம் இல்லையா, தம் பிடிச்சு பலத்தை காட்டுறோம் இல்லையா, நம்ம நினைக்கணும் ஒவ்வொரு சுவாசமும் உள்ள இழுத்துட்டு வெளியே விடும்போது நம்முடைய ஆயுளில் ஒரு சுவாசம் குறைகிறது. 1,00,000 தடவை சுவாசிக்க வேண்டும் என்று 4வது மாதத்திலே அல்லாஹ் நிர்ணயித்திருந்தால் ஒரு சுவாசத்தை இப்ப விட்டுட்டோமா, இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான்.
இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சுவாசத்தை விட்டோமோ அத்தனை சுவாசங்களும் நம்முடைய ஆயுளில் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சிந்திக்க வேண்டும் என்று இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ சகோதரர்களே, மரணத்தை வென்றெடுக்க முடியாது என்பது மட்டுமல்ல, நம்முடைய கபர் எங்கே குழி தோண்டப்படும் அப்படிங்கிறது கூட நமக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கு சூரிய குடும்பத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்கள்யான் என்ற விண்கலம், இது போன்று சூரியனை நோக்கி பயணித்த 7 விஞ்ஞானிகள், உலகத்தினுடைய எல்லாம் தங்களுடைய கரங்களுக்கு கீழே நாங்கள் ஒன்றிணைத்து விட்டோம் என்று உலகத்திற்கு அறிவுறுத்திய 7 விஞ்ஞானிகள் பூமியை கடந்து செவ்வாயை நோக்கி சென்றார்கள். அதில் 7 பேர்கள் திரும்ப வரவே இல்லை. காபிதுல் அர்வாஹ் எங்க போனாலும் வருவார், பூமியில இருந்தா மட்டும்தான் வருவாருன்னு இல்லை, நாகர்கோவில்ல நம்ம வீட்டில் இருக்கும் போது மட்டும்தான் வருவாருன்னு இல்லை, அவர் பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்தை தாண்டி இன்னும் எவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமோ மனிதன் அவ்வளவு தூரம் மனிதன் பயணிக்கலாம், அதையும் தாண்டி காபிதுல் அர்வாஹ் வருவார் என்பதை நாம் சரித்திரத்திலே படித்து தெரிந்து கொள்கிறோம். அதனால சகோதரர்களே, நாமெல்லாம் ஒரு சிந்தனையோடு இருக்கணும். நாமெல்லாம் என்ன செய்ய போறோம்? மரணிக்க போறோம். அந்த மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கு தெரியாது. ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு இது போதும், ஒரு மனுஷன் திருந்துறதுக்கு இது போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்காவினுடைய நியூயார்க் நகரம், ஒரு மலையாளி பிசினஸ்மேன், பல கோடிகளுக்கு அதிபதி. நியூயார்க்கில் சொந்தமாக ஒரு பில்டிங் அவருக்கு இருக்கு. பல பிசினஸ்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர். 2 பெண்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் செக்ரட்டரியாக. நமக்கெல்லாம் அப்படி தானே, கொஞ்சம் பைசா வந்துச்சுன்னா பிஏ யார் ஆயிடுவாங்க? லேடி ஆயிடுவாங்க. அப்புறம் ஆம்பளைக்கு அந்த வேலை இல்லை. கொஞ்சம் பணம் கூட 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 நம்முடைய லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறும். அப்புறம் ஸ்கர்ட் போட்ட ஒரு லேடி பர்சனல் அசிஸ்டன்ட். இது மாதிரி 2 பெண்கள், பெண் பிஏக்கள் அவருக்கு. இந்தியாவிலிருந்து ஒரு தாயி செல்கிறார், அவருக்கு தாவா பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி. வெளியே காவலர்கள் நிற்கிறார்கள். நமக்கு நாகர்கோயிலில் ஒரு ஏசி வச்சு ஆபீஸ் இருந்தாலே அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ள விட மாட்டோம். அப்புறம் நியூயார்க்கில் பெரிய கோடீஸ்வர லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உள்ள போகணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாடு. அதுவும் தாவாவுக்கு மார்க்கத்தை பத்தி பேசணும்னா, பிசினஸ் பத்தி பேசணும்னா ஓகே, டைம் கிடைக்கும். அப்படித்தானே? பிசினஸ் பத்தி உங்களுக்கு உலக லாபத்தை ஒரு நாங்கள் அறிவித்து தரட்டுமா அப்படின்னு கேட்டா எல்லாரும் அனுமதி கொடுப்பாங்க. மறுமையினுடைய லாபத்தை அறிவித்து தரட்டுமா? போயா போய் அதெல்லாம் கேட்டாச்சு, புதுசா என்னத்தை சொல்ல போற? இப்ப எங்கேயுமே டைம் கிடைக்காது. அப்ப இந்த தாய் வெளியே நின்று சொல்றாரு, ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசணும். 24 ஹவரும் பிசினஸ்லயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிசினஸ்மேன் சொல்றாரு, டைம் இல்லை. என்ன சொல்றாரு? அரை மணி நேரம், அதெல்லாம் எனக்கு டைம் இல்லை. வெளியே வந்து அந்த பெண் உதவியாளர் சொல்கிறார், பாஸ் பிஸியா இருக்காரு, முடியாது, டைம் இல்லை, பாஸுக்கு போ, டைம் இல்லை. இவர் சொன்னாரு, அரை மணி நேரம் வேண்டாம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அனுமதி வாங்கி கொடுங்க. உதவியாளர் பெண் திரும்பவும் வந்து காதிலே முணுமுணுக்கிறாள், அரை மணி நேரம் வேண்டாமா, ஒரு 15 மினிட்ஸ். அவர் சொன்னார், இல்லை எனக்கு டைம் இல்லை, சொல்லி அனுப்புமா அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறார். திரும்ப வந்து சொல்கிறார், இல்லை பாஸுக்கு 15 மினிட்ஸ் கூட இல்லை, அவர் பிஸியாக இருக்கார். இவர் சொன்னார், நான் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு 5 நிமிஷம், அரை மணி நேரம் வேண்டாம், 1/4 மணி நேரம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் அவரிடத்திலே பேசுவதற்கு அனுமதி தாருங்கள். அவரும் விடுறது மாதிரி இல்லை. மினிஸ்கட் போட்ட உதவியே மீண்டும் வந்தால் அவர் போறது மாதிரி இல்லை. பாசு கோபப்பட்டுருவாரோன்னு பயம் வேற. ஒரு 5 நிமிஷம் அவருக்கு வேண்டுமா? அதுதான் போங்கன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் எதுக்குமா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிற, போக சொல்லு அப்படின்னு கோபப்படுறாரு. இல்ல பாசு கோபப்படுறாரு, நீங்க தயவு செய்து போயிருங்கிறார். அவர் சொன்னாரு, சரி
ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவரை பார்த்து நான் சொல்ல வேண்டும். அதை மட்டும் சொல்லிட்டு நான் போயிடுறேன். ஏன்னா நான் அவ்வளவு தூரத்திலிருந்து இவர்கிட்ட பேசணுங்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறேன். அவர் ஒரு டிஸ்டர்பா நினைக்கிறாரு. சரி என்னத்தையும் சொல்லுவான், சொல்லிட்டு போட்டு, இல்லைன்னா இங்கே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு பாஸ் சொல்றாரு, சரி வர சொல்லு. உள்ள போறாரு. பாஸ் அப்படியே சுழலக்கூடிய சேர்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. நியூயார்க்ல ஆபீஸ் ரூம் எப்படி இருக்கும்? துபாயில் இருக்க ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்து நம்ம பியூனா இருந்தாலும் ஒரு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு நம்ம துபாய்க்கே ஷேக் மாதிரி, ஷேக் சயீதினுடைய பிஏ மாதிரி நம்ம பில்டப் கொடுப்போம். அப்ப நியூயார்க்கில் சொந்தமாக ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு பிசினஸ் இருக்குதுன்னு சொன்னா அங்க அவருடைய சூழல் எப்படி இருக்கும்? வலது பாகமும் இடது பாகமும் 2 பேர் 2 பிஏ இருக்கிறாங்க. அவர் ஒரு கையில ஒரு கோப்பை, அதிலே மது இருக்கிறது, அதை உறிஞ்சிக் கொண்டே சொல்கிறார், சொல்லிட்டு போக சொல்லு. நல்லா கவனிக்கணும் இந்த விஷயத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் திருந்த வேண்டும் நபியே, மாற வேண்டும் நபியே, நான் இனிமேல் ஹராமிலேக்கு போக கூடாது நபியே, என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹ்ட்ட அன்னைக்கு கேட்டாரு சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கன்னக தமூத்து கதா, நாளை நீ மரணித்து போவாய் என்பதை நீ நினைத்துக்கொள். அப்படின்னா நீ இனிமே தவறே செய்ய மாட்டே. அப்படி நியத்து வைக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு தடவை இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் கலாச்சார பள்ளியினுடைய இன்ஷா அல்லாஹ்வுக்கு வேல்யூ இருக்குது. ஏன்னா கடந்த வாரம் ஜும்மாவில் சொன்னோம், சனிக்கிழமை ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கிறது என்று. கலாச்சார பள்ளிக்கு வரக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் தான் அல்ஹம்துலில்லாஹ் காலைல 10 மணிக்கே வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆனா எந்த ஊரினுடைய பிரச்சனைக்காக வேண்டி நாம ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சோமோ அந்த ஜமாத்து வாபஸ் வாங்கிருச்சு. ஏதோ அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லாதது மாதிரி. என்னைக்கு இந்த சமுதாயம் திருந்த போகுதோ நமக்கு தெரியல. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அந்த உணர்வோடு அந்த ஈமானோடு நாம் அதை எதிர்கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ் உளவுத்துறையினுடைய வீழ்ச்சி அது 2003க்கு 2002க்கு பின்னால் குமரி மாவட்டத்தினுடைய தலைநகரில் அவ்வளவு பெரிய கூட்டம், முஸ்லிம்களுடைய கூட்டம் அன்றைக்கு தான் கூடியது. கூடிய கூட்டத்திற்கு உடனேயே அதனுடைய பிரயோஜனத்தை திருவிதாங்கோட்டில் பார்த்தோம். உடனே அந்த ஸ்பெஷல் டீம் கலைக்கப்பட்டது. அந்த போலீஸ் எல்லாம் அங்கிருந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த ஈமானை நமக்கு நிலைநிறுத்தி தருவானாக. ஒன்றுபட்டால் வெற்றி உண்டு என்று அஷ்ரஃபுல் ஹல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை கலாச்சார பள்ளி மக்கள் நாம நிதர்சனமாக்கி இருக்கிறோம். அதனால உங்களுடைய இன்ஷா அல்லாஹ்வுக்கு வேல்யூ உண்டு அப்படிங்கறத கடந்த வாரத்திலேயே நாம பார்த்தோம். அதனால இன்ஷா அல்லாஹ் இதையும் மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் மறிச்சிருவேன். இந்த சிந்தனை இருந்தா போதும் சகோதரர்களே. நீங்களும் நானும் நிம்மதியாகவும் வாழ்வோம், வேற மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமலும் வாழ்வோம். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். அப்ப சகோதரர்களே, இது ரசூலினுடைய உபதேசம், ரசூலினுடைய உபதேசம் இது. அவர் சொல்லாரு, சொல்லிட்டு போக சொல்லு. இந்த தாயை போறார், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டாம். அவர் வீல் சேர்ல திரும்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. முன்னால போய் முகத்தை பார்த்தா அவர் ஒரு வெறுப்போட பார்க்கிறார். நியூயார்க்கில் உயர் ரக மதுவை உறிஞ்சி கொண்டிருக்கக்கூடிய அவருடைய கண்கள் சிவந்திருக்கிறது. அவர்கிட்ட போய் டைம் வாங்கி இருக்கிறது ஒரு வார்த்தைக்காக வேண்டி. டைம் வாங்கி இருக்கிறது கலாச்சார பள்ளியில் ஜும்மாவுக்கு பேசுறது மாதிரி 1 மணி நேரம் பேசுறதுக்கு இல்லை, ஒரே ஒரு வார்த்தை தான் பேச வேண்டும், அதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். வெறுப்போடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய முகத்திற்கு நேராக இவருடைய முகத்தை வைத்து சொன்னார், ஒன் டே யூ வில் டை, ஒரு நாள் நீயும் மரணித்து போவாய். சொன்ன ஒரே வார்த்தை என்னது? ஒரு நாள் நீயும் மரணித்து போவாய். சொல்லிட்டு வெளியே வந்துட்டார். இவர் இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அந்த ஆளுக்கு கை காலெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பில்லியனியராக அவன் இருக்கட்டும், ஆனால் மரணம் என்ற வார்த்தையை அதற்கு முன்னால் அவனிடத்திலே யாரும் சொன்னது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம அப்படித்தானே, பணம் உள்ளவங்கள்ட்ட எப்படியெல்லாம் சோப்பு போட்டு பெருசு போட்டு அவங்கள்ட்ட இருந்து கறக்க முடியுமோ கறக்கிறது தானே நம்ம வேலை. சத்தியத்தை சொல்வது, அவர்களிடத்திலே சொல்வது என்பது இது நம்ம வேணா அந்த பாவப்பட்டவன்ட்ட வேணா போய் மிரட்டி உருட்டி நீ அது நீ ஹராமு இதெல்லாம் சொல்லுவோம். ஆனா வசதியானவங்கள்ட்ட போய் சொல்றதுன்னா இது எல்லா தாயிகளுக்குமே எல்லா இமாம்களுக்குமே, இமாம்களையும் சேர்த்து தான் சொல்றேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு அரப்பு தான். அப்படிதானே? கிட்ட போய் சொன்னா கலெக்ஷன் குறைஞ்சிருமோ,
அப்புறம் டொனேஷன் குறைஞ்சிருமோ, கைமடக்கு குறைஞ்சிருமோ அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனை இன்னைக்கு. அவர் தாயினா வெளிநாட்டு ஃபண்டை எங்களுடைய அக்கவுண்டுக்கு அனுப்புங்கள் என்று சொல்லக்கூடிய கேவலமான தாய் அல்ல. அல்லாஹ்விற்கு மட்டுமே பயந்து அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் இந்த பூமியிலே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருக்கக்கூடிய பல தாயிகள் நம்முடைய பள்ளியிலே இருக்கிறார்கள். எந்தவித பிரயோஜனமும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உழைக்கக்கூடிய நிறைய தாயிகள். அல்லாஹ் அவர்களுடைய எண்ணங்களை பரிபூர்ணமாக்கி தரட்டும். அப்படி ஒரு தாய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னது? ஒரு நாள் நீயும் மரணிச்சு போவ சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. அவருக்கு கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிருக்கு. இது ஒன்றும் உமரினுடைய சரித்திரம் அல்ல. சகோதரர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஒன்றும் உமரினுடைய சரித்திரம் அல்ல. உமர் ஒரு வேலைக்காரரை வைத்திருந்தார். அந்த வேலைக்காரருக்கு என்ன வேலை தெரியுமா? உமர் இந்த சமூகத்திலே முக்கிய பிரமுகர்களோடு, வெளிநாட்டு தூதர்களோடு, வெளிநாட்டு பிரதிநிதிகளோடு, பக்கத்து நாட்டு அரசர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வந்து சொல்ல வேண்டும், உமரே இன்னக்கல தமூத்து கதா, நீரும் மரணிக்க கூடியவராக இருக்கிறீர். அவருக்கு வேலை என்னதுங்க? உமரு முக்கிய ஆட்களோட, முக்கிய பிரதிநிதிகளோட, வெளிநாட்டு தூதர்களோட, அரசர்களோட பேசிட்டு இருப்பாரு, விவாதிச்சிட்டு இருப்பாரு, அரசியல் விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருப்பார். அங்க வந்து அவர் என்ன சொல்லணுமா? உமர்கிட்ட, உமரே நீ ஒரு நாளைக்கு மரணிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வேலைக்கு வச்சது யாரு? அவரே வச்சுக்கிட்டாரு. இன்னைக்கு கல்யாண வீட்டுல போய் மரணிப்பை பத்தி பேசினா எந்த ஆலிம்சா இங்கிதான் தெரியாம இருக்கான், கல்யாண வீட்டுல வந்து மௌத்த பத்தி பேசுறான். சொல்லுவோமே பாப்போம், சொல்ல முடியுமா சகோதரர்களே? வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய பணக்காரர்களை பார்த்து நாளைக்கு நீங்க மரிக்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம மரிச்சிருவோம். ஆனால் உமரனுடைய ஆட்சி காந்தியால் புகழப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் உமர் தினமும் அவரை அழைத்து சம்பளம் கொடுப்பாரு. அவருக்கு வேலை, உமரே நீர் மரிக்க போகிறீர், மரணிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாள் அந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாரு. அவர் மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு, சரி இஸ்லாம் வளர்ந்துருச்சு, ஈஜிப்து, சிரியா, பலஸ்தீன் வரைக்கும் போயாச்சு, ஈராக் எல்லாம் கீழ்ப்படிஞ்சாச்சு, உலகத்தினுடைய பெரும்பாலான நிலப்பரப்பு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் இருக்குது. உமர் கொஞ்சம் மாறிட்டார் போல தெரியுது. நம்ம இன்னைக்கு சொல்லுவோம்ல, நம்ம எவ்வளவெல்லாம் சொல்றோம், ஆலிம் சார் நான் கொஞ்சம் பைசா கூடி போட்டு போல தெரியுது, இப்போ கொஞ்சம் நல்ல பைசா தான். நம்ம யார்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு காரில் போவோம், சக்காத்து ஃபண்டு நல்ல காரெல்லாம் வாங்கியிருக்காரு, ஈஸியா சொல்லிட்டு போயிடும். அவன் மனசுல என்ன, அது யாருக்குள்ளது, அது பெட்ரோல் போட்டு கூட அவர் தான் கொடுத்திருப்பாரு, காருக்காரர் தான், அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை. ஈஸியாக மற்றவர்களை பற்றி ஈஸியாக புறம் பேசிட்டு போயிடுவான். ஆனால் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற சிந்தனை இன்னைக்கு யாருக்கும் இல்லை. எல்லாரும் புறம் பேசுறதுல பெண்களை நாம ஜெயிச்சுட்டோம். இன்னைக்கு பள்ளிவாசல்களில், எல்லா பள்ளிவாசல்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கூடி நின்று கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருந்தா போய் காது கொடுத்து பாருங்க, வேற ஆளை பத்தியா இருக்கும். நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அவர் நினைச்சாரு, ஆட்சியெல்லாம் வளர்ந்து போச்சுல்ல, எல்லாரும் ஜெயிச்சாச்சு, உமரை கண்டு எல்லாரும் பயப்படுறாங்க, பைத்துல் முகத்தஸ் ஒப்படைக்கப்பட்டாச்சு. உமர் கொஞ்சம் மாறிட்டாரு. பொழுது நிறைய ஆட்சி, பணம் கணம்லாம் வந்துருச்சு, ஜக்காத்து வாங்குறதுக்கே ஆள் இல்லைங்கிற நிலைமை. அப்புறம் என்ன ஆகும்? அப்ப அவருக்கு இப்படி பார்த்த உடனே உமர் அவருடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு சொன்னார், என்ன உமர் மாறிட்டான்னு நினைக்கிறீங்களா? உமருக்கு அந்த பழைய தக்குவா எல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உமர் உங்களை நிறுத்தி கொண்டதன் காரணம் உமருக்கு ஒரு நரைமுடி வந்து விட்டது. உமருக்கு ஒரு நரைமுடி வந்து விட்டது. இதை என்னுடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த நரைமுடி சொல்லும், உமரே நீ மரிக்க போகிறீர் என்ற வார்த்தையை நீர் சொல்வதை இந்த நரைமுடி சொல்லும். அதனால இனிமே எனக்கு முகம் பார்க்கின்ற பொழுதெல்லாம் மரண சிந்தனை வரும். அதனாலதான் ஒரு சம்பளத்தை வேஸ்ட் ஆக்க வேண்டாம் என்று சொல்லி உங்களை நிறுத்தி கொண்டேன் என்று சொன்னார். உமரனுடைய சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். நமக்கு நரைமுடி மரணத்தை சொல்லிவிடுமோ அப்படின்னு சொல்லி அது பிளாக் ஹென்னா ஹலாலுதானேன்னு ஒரு ஃபத்வாவை நம்மளா கொடுத்து பிளாக் அடிக்கிறோம். அது ஃபத்வா நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம், அவரே பிளாக் என்னங்க அது. ஆனால் கெமிக்கல் மிக்ஸா இருந்ததுன்னு சொன்னா அவருடைய அத்துணை இபாதத்துகளும் கூடாது. கெமிக்கல், அது பிளாக் ஹன்னாவோ ரெட்டோ அல்லது எல்லோவோ எதுவாக இருக்கட்டும், கெமிக்கல் அதுல மிக்ஸ் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய குளிப்பு கூடாது. அந்த குளிப்பு கூடலன்னு சொன்னா
எல்லா இபாதத்துகளும் போயிடும். சகோதரர்களே, உமரை மாற்றிய அந்த ஒரு வார்த்தை, உமர் கடைசி வரையிலும் நிலை தவறாமல் இருந்தது. என்ன வார்த்தை? உமரே, நீர் மரணிக்க போகிறீர். அந்த வார்த்தையை போய் சொன்னார். சகோதரர்களே, இது 1433வது ஆண்டு. ஏறத்தாழ 1420 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உமர் இந்த வார்த்தையால் சரியான நிலையான ஒரு வாழ்க்கையை உலகத்திற்கு பகிர்ந்து கொடுத்தார். இந்த 2013 நான் சொன்ன இந்த நபர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்க தெரியுமா? நியூயார்க்ல இல்ல, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இல்ல, வாஷிங்டன்ல இல்ல. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு அமெரிக்க எம்பசிகளுக்கு முன்னால் சென்று காவல் கிடக்கின்ற எனதருமை இஸ்லாமிய இளைஞர்களே, அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அமெரிக்காவிலே கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியான அந்த மலையாளி பிசினஸ்மேன், தொழிலதிபர், இன்றைக்கு அவர் கேரளாவிலே கிராமம் கிராமமாக சென்று பள்ளிவாசலை கட்டி கொடுத்து அந்த பள்ளிவாசலிலே முதல் முறையாக பாங்கு சொல்லி பள்ளிவாசலுடைய திறவுகோலை ஒப்படைத்து கேரள கிராமங்களிலே இன்றைக்கும் உலவிக் கொண்டிருக்கிறார். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நான் ஒன்னும் உமருடைய சரித்திரத்துல சொல்லல. அது உமராச்ச, அது உஸ்மான், நம்ம அப்படித்தானே சொல்லுவோம். அது மிஸ்அபுபின் உமைராச்ச, அது ஹம்சாவாச்ச, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு இந்த நிதர்சன காலகட்டத்தில் இன்றைய ஜும்மா தொழுகைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல். தயவு செய்து யாருன்னு மட்டும் கேட்கக்கூடாது. அது அவருடைய கடந்த காலம். இன்னைக்கு அவர் என்ன செய்துட்டு இருக்காரு? ஒவ்வொரு கிராமமாக போய் தொழில் இருக்குது, பிசினஸ் இருக்குது. அன்றைக்கு இந்த தாயை சொன்ன வார்த்தை, நீயும் ஒரு நாள் மரணிப்பாய், அதை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. கிராமமாக சென்று பள்ளிவாசலை கட்டி கொடுத்து பாங்கு சொல்லி, நம்ம மோயினார் வேலையை சாதாரணமா நினைக்கிறோம், அவர் இன்னைக்கு பாங்கு சொல்லிட்டு இருக்கிறார். நியூயார்க்கிலே ஏசி ஆபீஸிலே அமர்ந்து கொண்டு 2 பக்கமும் 2 பெண்களை வைத்துக் கொண்டு மது கோப்பைகளிலே மகிழ்ந்து கிடந்த அந்த தொழிலதிபர் ஒரு வார்த்தை, சகோதரர்களே, இன்றைக்கு பள்ளிவாசலாக ஏறி இறங்கி வாங்கி சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சூழ்நிலையை அவருக்கு கொடுத்தது நீ ஒரு நாள் மரணிப்பாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை அவர்களுடைய முகத்திற்கு நேராக சொன்னார் இந்த தாய். அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த வார்த்தைக்கு வைத்திருக்கிறான். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ திருந்தணுமா, நீ மாறணுமா, என்ன செய்ய, நாளைக்கு மரணிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நீ இருந்துரு. சகோதரர்களே, கேரளாவிலே ஒரு மருத்துவர் உண்டு, கஃபூர் சார். அவரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். மலையாளிகள், இங்க இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு அவரை தெரியும். ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவர் ஒரு முஸ்லிம். அவர் ஒரு செய்தியை சொன்னார் பத்திரிகையிலே, எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா அவர் ஹார்ட் அட்டாக் ஸ்பெஷலிஸ்ட். ஹார்ட் அட்டாக் வந்தா, பிளாக் வந்தா அதை எப்படி எல்லாம் கிளியர் பண்ணணும்ங்கறத கேரளாவிலேயே மிக கைதேர்ந்த ஒரு மருத்துவர். அவர் சொன்னாரு, ஹார்ட் அட்டாக் வராமல் இருப்பதற்குரிய அத்துணை பிரிவென்டையும் முன்கருதல்களையும் நான் செய்திருக்கிறேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. சொல்லி கொஞ்ச நாள் ஆச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு டேப்லெட் எழுதணும். பிரிஸ்கிரிப்ஷன்ல சொல்றது ஒருவேளை இங்கிலீஷ்ல தப்பா இருக்கலாம், மெடிக்கல் ரெப்பெல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவர் எழுதுறாரு. எழுதுவதற்கு பேனா எடுத்து, என்ன மருந்து, ஹார்ட் அட்டாக்கு அந்த பிளாக்கை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு பேஷண்ட்டுக்கு மருந்து எழுதுறாரு. இவரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். எனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, அதிலிருந்து எல்லா அனைத்து பாதுகாப்புகளையும் நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஹார்ட் அட்டாக்குக்காக வேண்டி மருந்து எழுதுவதற்கு பேனா எடுத்தவர் ஹார்ட் அட்டாக்கினால் இறந்து போனார். அவர் இறந்து போனது ஹார்ட் அட்டாக். பேனா எடுத்து பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறதுக்கு முன்னால காபிலுல் அர்வாஹ் வந்துட்டார். மரணத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது சகோதரர். மரணத்திலிருந்து யாரும் யாருக்கும் உறுதியோடு அடிக்க முடியாது. எங்கே நம்முடைய கபர் இருக்கும் என்பது கூட நமக்கு தெரியாது. அப்புறம் என்ன தைரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன தைரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? உடன் இருக்கக்கூடிய நண்பர்களின் தைரியமா, பாப்பா அம்மாவுடைய தைரியமா,
பிள்ளைகளின் தைரியமா, அண்ணன் தம்பிகளின் தைரியமா, மனைவி மக்களின் தைரியமா? யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஷரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னது, ஃபாத்திமா நீ என்னுடைய மகளாக இருக்கலாம், ஃபாத்திமா அலியினுடைய மனைவியாக இருக்கலாம், ஃபாத்திமா நாளை சுவர்க்கத்தினுடைய தலைவர்களாகிய ஹசன் ஹுசைனுடைய தாயாக இருக்கலாம், ஃபாத்திமா என்னுடைய மகள் என்ற காரணத்தினால், அலியின் மனைவி என்ற காரணத்தினால், ஹசன் ஹுசைனின் தாய் என்ற காரணத்தினால் கபரில் எந்த விட்டு வீழ்ச்சியும் உனக்கு இருக்காது ஃபாத்திமா, உனக்கு எந்த சலுகையும் இருக்காது ஃபாத்திமா. எனவே உன்னுடைய கபருக்கு நீதான் பதில் சொல்ல வேண்டும் ஃபாத்திமா. சகோதரர்களே, நாளை இந்த மரணம் நம்மையும் வந்து தழுவினால் என்ன செய்ய போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? கபரிலே மனைவி மக்கள் வருவார்களா? அண்ணன் தம்பி வருவார்களா? சேர்ந்து கிளப்புகளுக்கு அழைத்து செல்லக்கூடிய நண்பர்கள் வருவார்களா? பள்ளிவாசலிலே தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அருகாமையில் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நண்பர்கள் வருவார்களா? நாம் தனியாக போக போறோம். நாம் தனியாகத்தான் போக போகிறோம். இதனால் வரையிலும் நம்மை வரவேற்ற பல்வேறு வரவேற்புகளை உலகத்திலே பார்த்திருப்போம். கபர் நம்மை வரவேற்கும். எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடக்கம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை புதல்வியான ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி நடப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். அவர்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகிறது. சஹாபிகள் கேட்டார்கள், மல்லதி அபகாக்க யா ரசூலல்லாஹ், நபியே ஏன் நடுகிறீர்கள் நபியே? நபியினுடைய கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வெளியே வர விரும்பாதது. சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் நடுகிறீர்கள் நபியே? நீங்கள் அழக்கூடாது நபியே, இந்த கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நபியே, உங்களுக்காக வேண்டி தானே நபியே மக்காவில் இருந்து நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்தோம், மதீனாவில் நாங்கள் பல்வேறு தியாகங்களை செய்தோம், பெரிய பெரிய படை தளபதிகளோடு மோதி யா ரசூலல்லாஹ் நீங்கள் அழக்கூடாது நபியே, உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நபியே, அழுகைக்கு காரணம் என்ன யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களே நாமும் மரணிக்க இருக்கிறோம், நாமும் கபருக்கு செல்ல இருக்கிறோம், நாமும் தனிமையாகவே கபரிலே இருக்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயுஹல் சஹாபே, என்னுடைய தோழர்களே சகோதரர்களே, என்னுடைய மகள் ஸைனபை கபரிலே வைத்துவிட்டு நான் திரும்புகின்ற பொழுது இந்த கபர், இந்த பூமி அவர்களை வரவேற்றது. தோழர்களே, ஸைனபை வரவேற்றது. கபரினுடைய வரவேற்பு எப்படி தெரியுமா? அது ஒரு நெருக்குதலை ஏற்படுத்தியது, ஒரு நெருக்கியது. அந்த நெருக்குதலின் காரணமாக ஸைனபினுடைய 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நொறுங்கிய அந்த சப்தத்தை மாபைனல் ஆத்திகைன் 2 திசைகளும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் கேட்டது. அது என்னுடைய காதிலும் விழுந்தது தோழர்களே, அது என்னுடைய காதிலும் விழுந்தது. என்னுடைய மகள் ஸைனபை கபரில் இருக்கக்கூடிய அந்த ஓசை, அந்த சப்தம், அது என்னுடைய காதிலும் விழுந்தது. என்னுடைய மகள் ஸைனபை நினைத்தன நான் அழுகிறேன் தோழர்களே என்று அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அழுதுவிட்டு துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே அல்லாஹ்வே அல்லாஹ்வே, என்னுடைய மகள் ஸைனப் அவள் ஒரு பாவப்பட்ட பெண்ணு, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பெண், அவளுக்கு நீ மன்னிக்க வேண்டும் அல்லாஹ், அவளுக்கு நீ கபருடைய வேதனையை லேசாக்கி கொடுக்க வேண்டும் அல்லாஹ், எனக்கு பின்னால் அவளை சோதிக்காதே அல்லாஹ். தான் பெற்ற மகளுக்காக வேண்டி, தான் ஈண்டெடுத்த மகளுக்காக வேண்டி, ஒருபோதும் இணை வைக்காத ஸைனபுக்காக வேண்டி, ஒருபோதும் மார்க்கத்துக்கு முரணாக நடக்காத ஸைனபுக்காக வேண்டி, அந்த ஸைனபை கூட கபர் நெருக்கியதை கண்டு அழுது துஆ செய்த அஷ்ரஃபுல் ஹல்க் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள், ஃபாத்திமாவின் மூலமாக கபரில் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. எனவே சகோதரர்களே, நாம் இறந்ததற்கு பின்னால் எல்லோரும் அழுவார்கள். மனைவிக்கு நாம் இறந்தது நஷ்டம், மக்களுக்கு நாம் இறந்தது நஷ்டம், பெற்றவர்களுக்கு நாம் இறந்தது நஷ்டம்,
மனைவிக்கு கணவன் இல்லை, பிள்ளைகளுக்கு வாப்பா இல்லை, பெற்றவர்களுக்கு பிள்ளை இல்லை, சமூகத்திற்கு நாம் இல்லை, எல்லோரும் நஷ்டப்படுகின்ற பொழுது நம்முடைய மரணம் நமக்கு லாபமாக இருக்க வேண்டும். இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன செய்யணும்? கான்னக தமூத்து கதா, நாளை நான் மரணிக்க போகிறேன் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும். அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வானமும் பூமியும் யாருடைய மரணத்திற்காவது அழுமா என்று கேட்கிறார்கள். வானங்களும் பூமியும் யாருடைய மரணத்திற்காக வேண்டி அழுமா? அழுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மௌத்து அப்தஸ் சாலிஹ், சாலிஹான ஒரு அடியானுடைய மரணத்திற்கு வானமும் அழும் பூமியும் அழும். இன்னைக்கு நாம மரணிச்சா நிறைய பேர் சொல்லுவான் தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லி. சமூகத்தை அவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், நாம அவ்வளவு சிரமப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்திற்கு நம்மளால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? எவ்வளவு பேரை நம்பிக்கை மோசடி செய்திருக்கிறோம், எத்தனை பேருக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம். மரணிச்சா நிறைய பேர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. வானமும் பூமியும் அழும், சஹீஹான ஹதீஸ் இது. யாருக்காக வேண்டி? ஒரு சாலிஹான அடியான் மௌத்தானா எப்படி அழும் என்பதற்கு தெளிவும் தந்தார்கள். ஒரு அடியான் வாழுகின்ற பொழுது அவனுடைய நல்ல விஷயங்கள், அவன் செய்த நல்ல அமல்கள் எல்லாம் வானத்திலே 2 வாசல்கள் இருக்கும். ஒரு வாசல் வழியாக இவனுடைய நல்ல அமல்கள் மேலே செல்லும், மற்றொரு வாசல் வழியாக இவனுக்கு வர வேண்டிய ரிஸ்குகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். வானத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 வாசல் இருக்குது. ஒன்னு அமல்கள் போறதுக்கு, மற்றொன்னு ரிஸ்க் வர்றதுக்கு. இவனுடைய ரூஹு பிரிந்து விட்டால் அந்த 2 வாசல்களும் அடைக்கப்பட்டு விடும். 2 வாசல்களிலும் நின்று கொண்டிருக்கக்கூடிய மலாயிக்கத்துமார்கள் அழுவார்களாம், யா அல்லாஹ், இனிமே இந்த சாலிஹான மனுஷனுடைய நல்ல அமல்கள் இனிமே மேல வராத. இனி அவனுடைய நோன்பு, அவனுடைய ஜகாத்து, அவனுடைய ஹஜ்ஜு, அவனுடைய திக்ரு, அவனுடைய தஸ்பீஹ், அவனுடைய சதகா இனிமே இந்த வாசல் வழியா மேல வராத. இனிமேல் இந்த சாலிஹானவனுக்கு அந்த வாசல் வழியா ரிஸ்க் கீழே போகாதே என்று வானவர்கள் அழுவார்கள். பூமி அழும். இந்த சாலிஹான அடியான் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும், தொழுகைக்காக, நல்ல காரியத்திற்காக அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சுமந்த அந்த பூமி, இனிமே அவனுடைய பாதம் நம்ம மேல படாத, இனிமேல் அவனுடைய ஸ்பர்ஷம் நம்ம மேல படாதே என்று செடி கொடிகளும் புற்களும் மண்ணும் அழும் என்று சொன்னார்கள் அஷ்ரஃபுல் கல்கி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம மரிச்சா குடும்பம் அழுததோடு நிறுத்தக்கூடாது. என்ன செய்யணும்? வானமும் பூமியும் அழ வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் செய்த ஒரே உபதேசம், கன்னக தமூத்து கதா, நாளைக்கு நீ மரிச்சிருவ அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடு வாழ வேண்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அப்படிப்பட்ட மாற்றமுடைய நல்ல மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. சகோதரர்களே, கடந்த ஆண்டு முஹர்ரம் மாதம்